கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்ல நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். லெந்தனும் நாட்களில் 5வது ஞாயிறை காண ஆண்டவர் கொடுத்த இந்த சிலாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஆவிக்குரியவர்களாய் காணப்பட வேண்டும் என்று விருப்பமுள்ள ஆண்டவர் கர்த்தர் வெறுக்கின்ற, கர்த்தர் அருவருக்கின்ற பாவங்களை பட்டியலிட்டு நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே எழுதி வைத்து நம் திட்டத்தின்படி அல்ல, தேவ சித்தத்தின்படி செயல்படுவதற்கு ஆண்டு கொடுத்திருக்கின்ற சிலாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் பின்பகுதியில் இந்த நாளின் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீங்கு செய்ய விரைந்தோடும் கால் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே ஃபீட் தட் ரன் ஆர் ரஷ் டு ஈவில் என்று சொல்ல முடியும். மனித வாழ்க்கையிலே இருதயம் நினைப்பதை கால்கள் தனது செயல்களிலே காட்டுகின்றன. மனிதனின் உள்ளத்திலே தீமை இருந்தால் அவனுடைய செயல்கள், கிரியைகள் நிச்சயமாக தீமையாகவே இருக்கும். ஒரு மனிதன் யோசிக்காமல் அல்லது மனசாட்சியை பொருட்படுத்தாமல் பாவம், அநீதி, தீமை செய்ய விரைந்து செல்லும் மனப்பான்மையை இந்த பதம் குறிக்கிறது. இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நன்மை செய்ய மந்தமாகவும் தீமை செய்ய விரைவாகவும் இருப்பதை குறிப்பிடுகிறது. பிறருக்கு கெடுதல் செய்ய ஆர்வமாக முன் வருவதை குறிக்கிறது. சண்டை, வஞ்சகம், துரோகம் போன்றவற்றுக்கு முன்னிலை கொடுப்பதை இது கற்றுத்தருகிறது. தீங்கு செய்ய விரைந்தோடும் கால் அப்படிங்கிறது தவறுதலாக தீமை செய்வதல்ல, தனது மனதிலே முன்பே திட்டமிட்டு விருப்பத்துடன் தீமை செய்வதையே இது குறிப்பிடுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே காண்கின்றோம். அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கால்கள் எதற்காக ஓடுகிறது என்றால், வசனத்தின் அடிப்படையில் பொல்லாப்பு செய்ய ஓடுகிறது என்று சொல்லப்படுகிறது. தீமை செய்யும் மனநிலைமையின் ஆழத்தை அது சுட்டி காட்டுகிறது. நடந்து போகலை, ஊர்ந்து போகலை, ஓடி போகின்ற, அதாவது எவ்வளோ விரைவாக போய் தீங்கு செய்ய முடியுமோ அவ்வளோ விரைவாக என்று நாம் பொருள் கொள்ள முடியும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே காண்கிறோம், அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. பாவம் மனிதனை கொடூர செயல்களுக்குள் தள்ளுகிறது என்கின்றதை நாம் காண முடியும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே காண்கின்றோம், அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. தீயோரின் வாழ்க்கை வழி எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சங்கீதம் 36:4 நாம் பார்க்கும் பொழுது, தங்கள் படுக்கையில் தீமையை யோசித்து என்று மீகா தீர்க்கதரிசியும், சங்கீதக்காரன் அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியை நினைத்து பொல்லாததை வெறுக்காதிருக்கிறான் என்பதையும் பதிவு செய்கின்றார். தீமை மனதிலே தோன்றி அது செயலாக வெளிப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்திலே காணும் பொழுது ஒரு சிறந்த உதாரண வசனம் உள்ளது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், அவர்கள் பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது, அவர்கள் யாரையாகிலும் விலப்பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போகும். சிலர் நல்லது செய்யாமல் எப்பொழுதும் மற்றவங்களுக்கு தீமை செய்யவே திட்டமிடுபவர்கள். அவர்கள் யாருக்காவது கஷ்டம் ஏற்படாமல் இருந்தால் அவங்களுக்கு மன நிம்மதி இருக்காது. அதாவது தவறான வழிக்கு இழுத்து செல்வது, தவறான பாதையிலே அவர்களை ஏமாற்றுவது, கஷ்டப்படுத்துவது, பாவத்தில் விழச் செய்வது என்பதை நாம் பட்டியலிட முடியும். தீமை செய்யாமல் இருக்க முடியாத அளவுக்கு அவர்கள் பாவத்திற்கு அடிமையாய் மாறிப்போவது தான் இந்த நிகழ்வின் பிரதானமாய் அமைகிறது. 3 வேத பகுதிகளின் மூலமாக நாம் இந்த நாளிலே இந்த பகுதியை விளக்கி காட்ட ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவாராக. யாத்ரா 32ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம், மத்தேயு 27ஆம் அதிகாரங்களிலே நாம் இந்த பகுதிகளை காண முடியும். 3 நிகழ்வுகள்: நன்மைக்கு சோம்பலாகவும் தீமைக்கு விரைவாகவும், பிறருக்கு கெடுதல் செய்ய ஆர்வமாக முன்னுறுதல், வஞ்சகம், துரோகத்திற்கு துணை நிற்றல் அல்லது முன் நிறுத்துதல் அப்படிங்கிறத நாம் 3 பகுதிகளாக சிந்திக்க இருக்கின்றோம். நன்மைக்கு சோம்பலாகவும் தீமைக்கு விரைவாகவும் இருப்பது முதலாவது நிகழ்வாக நாம் முன்னிறுத்துகிறோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பொறுமையின்மை,
தீமைக்கு நேராக கடந்து செல்வது. பொறுமையின்மைன்னா என்ன? யாத்ராகமம் 32 அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேக்கிட்ட பேசுகிறார். சீனாய் மலைக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. சீனாய் மலையில் கர்த்தரிடத்தில் கட்டளை பெறுவதற்காக 40 நாட்கள் அவர் அங்கே போயிருக்கிறார். அப்படி 40 நாட்கள் அவர் அங்கே போயிருக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் பொறுமையோடு காத்திருக்கலை. நல்ல சாப்பாடு, நல்ல நேரத்துக்கு நேரம் தண்ணி, நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க சுற்றிக்கிட்டு இருந்ததுனால பட்டினி கிடக்கிற மோசையை குறித்து அவங்க ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. அவனுக்கு என்ன ஆச்சோ தெரியல, நமக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணணும், நம்மளை வழி நடத்தின தெய்வத்தை நாங்கள் பார்க்கணும், எங்களுக்கு முன் செல்லும் தெய்வத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டார்கள். யார்கிட்ட? ஆரோனிடத்தில். இது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு காத்திராத மனம் ஆபத்தானது என்பதை தெளிவாய் காட்டுகிறது. பொறுமையின்மை தவறான முடிவுகளை உண்டாக்கும் அப்படிங்கிறத காட்டுகிறது. அவசரம் பாவத்தின் கதவை திறக்கும் என்பதை அது உணர்த்துகிறது. நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், தவறான முடிவு தீமைக்கு நேராக நம்மை கொண்டு செல்லும் என்பதை நம்ம நிறைய நேரத்தில் மறந்து போகின்றோம். இந்த சம்பவத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், ஜீவனுள்ள கர்த்தரை விடுத்து தாங்க வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கவனித்து, எகிப்தியர்கள் வழக்கப்படி விலங்கு வடிவ சிலையை அவர்கள் வழிபட விருப்பமுள்ளவர்களாக இருந்தார்கள். இது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொன்னால், உயிரோடு இருக்கிறவர்கிட்ட நேரடியாக பேசாமல் அவருடைய படத்தை கொண்டு வச்சுக்கிட்டு அந்த படத்தோடு பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஜீவனுள்ள தேவனை அவர்கள் விட்டு விலகினார்கள். எல்லாரும் பாவம் செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால, எல்லாரும் தவறு செய்கிறாங்கங்கிறதுனால அது சரியாக மாறிவிடாது. தவறான கூட்டம், அந்த கூட்டம் மற்றவங்கள பார்த்து அவங்க எவ்வளோ லேவிஷாக இருக்காங்க, அதே மாதிரி நம்மளும் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர்களை பின்பற்ற அது போகும்போது நம்மை தவறான வழிக்கு அது தப்பச்சு. உண்மையை விட்டுட்டு கூட்டத்தோடு போனால் இழப்பு நிச்சயம். உண்மையை விட்டுட்டு கூட்டத்தோடு போனால் இழப்பு நிச்சயம். ஜீவனுள்ள தேவன் அவர் தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரிந்தும் அவர்கள் மறுதளிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். தங்களை கெடுத்து கொண்டு தீமைக்கு நேராய் ஒப்பு கொடுத்தார்கள். தங்களை தாங்களே கெடுத்து கொள்வது, ஸ்மோக் பண்ணுறது, மதுபானம் பண்ணுறது மாத்திரமல்ல, ஆண்டவர் விரும்பாத விரோதமான செயல்கள் எதைகளோ அவைகளை செய்வது நிமித்தமாக அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். இந்த சம்பவத்தில் யாத்ரா 32 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க காரியம், அவர்கள் உருவாக்கிய அந்த கன்றுக்குட்டிக்கு, பொன் கன்றுக்குட்டிக்கு பலிகளை செலுத்தினார்கள். அதுக்கு முன்னாடி உட்காந்து எல்லாரும் கூட்டம் கூட்டமாக சாப்பிட்டாங்க, எல்லாரும் கூட்டம் கூட்டமாக உட்காந்து குடித்தாங்க, மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள். அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் அது கர்த்தருக்கு விரோதமான செயல் என்பதை அவர்கள் உணராது இருந்தார்கள். தவறுவதின் தொடக்கம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை தங்களை எகிப்திலிருந்து மீட்டதை மறந்தே போயிட்டாங்க. கர்த்தருடைய வல்லமையை மறந்தாங்க, கர்த்தருடைய கிருபையை மறந்தாங்க. கர்த்தரை மறந்ததுனால தவறான காரியத்தை சரியாக எண்ணும் பாவத்துக்குள்ளே விழுந்து போனாங்க. சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள் என்று காண்கின்றோம். கர்த்தருடைய நீதியான வழியை எப்படி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கவனித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய அதிசயங்களை கண்ணார பார்த்தவங்க, விடுதலையை அனுபவித்தவங்க, ஆனால் வேற ஒரு பாதையை நோக்கி அவர்கள் பயணிக்க துவக்கத்தை ஆரம்பித்தார்கள். மிக குறுகிய நேரத்தில் தேவனை விட்டு விலகி போயிட்டாங்க. மிக குறுகிய நேரம் அவங்களுடைய சிந்தனை, செயல் எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால், விக்கிரகம் அந்த வழிபாட்டுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, அவங்க எவ்வளோ அழகாக ஜாலியாக உட்காந்து சாப்பிட்றாங்க, அவங்க எப்படி ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் நாமளும் இருக்கணும். நாம் இப்படி ஆண்டவருக்கு முன்னாடி கை கட்டி நிற்கக்கூடாது என்கின்ற ஒரு தவறான சிந்தையும் செயலும் கர்த்தரை விட்டு அவர்களை விலகச் செய்தது. மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், பாவம், அந்த பாவத்திற்கு வழி அதுதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு பாவத்தை நோக்கி திரும்பிட்டாங்க. பாவத்தை நோக்கி திரும்பினா தேவனோடு உறவு கொள்ள முடியாது, தேவனோடு பேச முடியாது, தேவனோடு இருக்க முடியாது என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். பாவம் ஒரு பொழுதும் காத்திருக்காது. வந்துட்டான் அப்படின்னு சொன்னால், வாய்ப்பு கிடைச்சோன்னா அவனை கீழே தள்ளி மூழ்கடித்து விடும் என்பதை முற்றிலுமாய் மறந்து போனார்கள். நாம் யோசிக்க வேண்டிய காரியம், ஒரு சிறிய தவறு ஒரு பெரிய வீழ்ச்சியை உருவாக்க முடியும். ஒரு நாள் ஜெபிக்காமல் விட்டுட்டா கர்த்தரை மறக்க எடுக்கின்ற முயற்சி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
ஒரு சிறிய சமரசம், இன்றைக்கி ஒரு நாள் தானே, இன்றைக்கி பார்த்துக்கலாம், நாளைக்கு, இது ஒரு பெரிய பாவத்திற்கு நமக்கு வழியாய் அமைந்துவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இதுக்கு முக்கியமான பிரதான காரியம், கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கவனிக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காமல் இருந்ததுனால அவங்க வாழ்க்கை திசை மாறிச்சு. முன்னோக்கி போக வேண்டியவங்க பின்னோக்கி போகின்ற வாழ்வை அவர்கள் வாஞ்சிக்கிறவர்களாய் மாறினார்கள். தீமை செய்ய விரையும் வாழ்க்கை நஷ்டத்தையும் தண்டனையையும் ஆன்மீக வீழ்ச்சியையும் தரும் என்பதை இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. இரண்டாவது சம்பவமாக, பிறருக்கு கெடுதல் செய்ய ஆர்வமாக முன்னேறுதல். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை பார்க்கின்றோம். பிறருக்கு எப்போ கெடுதல் செய்ய ஆர்வம் வரும் அப்படின்னு சொன்னால், முதல்ல கடமையை விட்டுட்டா சோதனைக்கு வாய்ப்பு அதிகம். கடமையை விட்டுட்டா சோதனைக்கு வாய்ப்பு அதிகம். இஸ்ரவேலில் 2வது ராஜாவாக தாவீதை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். தாவீது போருக்கு போக வேண்டிய நேரத்தில் சோம்பலாக அரண்மனையில் தங்கிட்டார். போர் புரிய போகாமல் உப்பரியின் மீது உலாத்துறவராக காணப்பட்டார். அப்படி உலாவும் போது பாவம் செய்வதற்கு அவர் வாய்ப்பை உருவாக்கி கொண்டார். தெளிவாக புரிந்து கொள்ளணும், ஒழுக்கமில்லாத வாழ்க்கை பாவத்துக்குள்ளே நம்மளை மூழ்கடித்து விடும். போரில் மக்களை வழிநடத்த தேர்ந்தெடுக்கப்பட்டவன் பொறுப்பை நிறைவேற்றாமல் இருந்ததுனால, கடமையை அலட்சியம் பண்ணினதுனால பாவத்தில் அவன் விழுந்து போகின்ற வாய்ப்பை அவன் உருவாக்கி கொண்டான். சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது ஆன்மீக வீழ்ச்சிக்கான வழி. சோம்பேறித்தனங்கிறது ஆன்மீக வீழ்ச்சிக்கான வழி. அவன் செஞ்ச ஒரே ஒரு காரியம், போருக்கு போகாமல் இருப்பேன் என்ற தவறான ஒரு தீர்மானம். அதனுடைய விளைவு அது ஆசையாக மாறி விபச்சாரத்துக்குள்ளே போய் விபச்சாரம் கொலை செய்கின்ற அளவிற்கு, தேவனுடைய கட்டளைகளை மீறுகின்ற அளவிற்கு அவன் மாற்றங்களை பெற்றுக்கொண்டான். கடமையை விட்டவன் தவறான ஆசைக்குள்ளாய் வீழ்ந்து போனான். தாவீது பார்த்தது ஆசையாக மாறி பாவச் செயலாக மாறிட்டு. கட்டுப்படுத்தாத ஆசை தீமைக்கு வழிவகுக்குங்கிறத மறந்துவிடக்கூடாது. தேவையற்ற சிந்தனை பெரிய பாவமாக மாறுங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மால் கட்டுப்படுத்த முடியாத பார்வை அது ஆபத்தானது அப்படிங்கிறத வேதாகமம் எச்சரிக்கிறது. ஆசை உள்ளே வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அது அப்படியே இருந்து விடாது, அது கிரியையாக மாறும். எப்படி மாறுச்சு பாருங்கள். தாவீது விசாரிக்க ஆரம்பிக்கிறான், அது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். யார் அப்படிங்கிறது அவனுக்கு அவசியமா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி எழுப்பலாம். கட்டுப்படுத்தாத ஆசை செயலில் வெளிப்படுகிறதாய் மாறுகிறது. பாவம் ஒரு நாளில் அது வர்றது கிடையாது. வேதாகமம் அதைத்தான் ரொம்ப தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த பாவம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிறத நம்ம யாக்கோபு என்கின்ற பொதுவான நிருபத்தில் நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு 14ஆம் வசனத்தில், அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லி வேதாகமம் கற்றுத்தருகின்றது. பாவம் அது ஒரே நாளில் வளராது. ஆனால் அது வளர விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மை அழித்து விடும் என்பதை மறந்து விடக்கூடாது. தவறான பார்வை தவறான ஆசையாக மாறிச்சு. தவறான ஆசை தவறான முடிவு எடுக்கிறதுக்கு அவனை வழி நடத்துச்சு. தவறான முடிவு எடுத்தவன் பாவம் செய்கிறதுக்கு துணிகரமாய் பாவத்திலே நிற்கிறவனாய் அவனை மாற்றிட்டு, பாவம் செஞ்சதுக்கப்புறம் தாவீது என்ன பண்ணுனா அப்படின்னு சொன்னால், அந்த பாவத்தை மறைக்கிறதற்காக மேலும் பாவங்களை செய்கிறவனாய் மாறினான். இதைத்தான் வேதாகமம் சொல்லுகிறது. தீமை செய்வதற்கு இந்த விரைந்தோடுகின்ற கால் எப்படி காணப்படும் அப்படின்னு சொல்லி, இந்த விரைந்தோடுகிற கால் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், தீமை செய்கிறத குறித்து தாவீது தனது துணிகர பாவத்தை மறைக்க ஒரு திட்டம் போட்டான். அதை முயற்சித்து பார்க்க அவன் செயல்பாடை கொண்டு வந்தான். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, போர் முனைக்கு போயாச்சு. யார்? உரியா. போர் முனைக்கு போயிருந்தவனை அங்கே யோவாப்புக்கிட்ட சொல்லி, யோவாப் அங்கே பெரிய அதிகாரியாக இருக்கிறவன்ட்ட சொல்லி, உரியாவை வீட்டுக்கு அனுப்புப்பா அப்படின்னு சொல்கிறான். அவன் என்னமோ யாதோன்னு சொல்லி உரியாவுக்கு லீவு கொடுத்து அனுப்பியாச்சு. உரியா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போது முதல்ல ராஜாவை பார்க்குறான்.
ராஜாவை பார்த்தோன்னே 7ஆம் வசனத்திலே ராஜா அவங்ககிட்ட வந்து நலம் விசாரிக்கிறாங்க. போர்லாம் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்கா. தான் செய்கிறத மறைக்கிறதுக்காக அவங்ககிட்ட தேவையில்லாததெல்லாம் பேசலை. அவன் வந்து அங்கேருந்து வந்து அரசு ஊழியனாக அவன் வந்ததுனால அரசு வழியின்படி அவங்ககிட்ட பேசுவது போல இவன் அங்கே பேசி கொண்டிருந்தான் என்று வேதாகமம் கற்றுத்தருகிறது. ஒருவேளை ஏன் அவன் அப்படி பேசிக்கிட்டு இருந்தான், எதனால் அவங்ககிட்ட பேசினான் அப்படின்னு சொல்லி நம்ம கவனித்து பார்த்தோன்னா, இந்த பகுதியில் இந்த மனுஷனை குறித்து 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 41ஆம் வசனம், 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த உரியா ஒரு பராக்கிரமசாலியில் ஒருத்தன். அவன் நல்ல ராஜாவுக்காக தேசத்துக்காக ஓடுகிற ஒரு மனுஷனாக இருந்ததுனால அவனை கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்போ இவன் எல்லாம் பேசி முடித்த உடனே உரியா கிட்ட சொல்லி அனுப்புகிறான். உரியா, நீ வீட்டுக்கு பாப்பா, பாத சுத்தி செஞ்சுக்க அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புகிறவனாய் அவன் காணப்படுகின்றான். இங்கே அவங்க செய்கின்ற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், பாத சுத்தி அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு போய் நல்லா வெண்ணி தண்ணி போட்டு குளித்து நல்லா ரெஸ்டடு அப்படிங்கிற மாதிரி பாத சுத்தி செய்கிறதுக்கு வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அவன் பின்னால் தன்னுடைய ஆண்டவர் விரும்பாத காதலை வெளிப்படுத்திய அந்த ஸ்திரீக்கு பதார்த்தங்களை அவன் கொடுத்து அனுப்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவன் கொண்டு போய் சேர்க்கும்போது இந்த உரியா வீட்டுக்கே போகலை அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடியும். உரியா தான் வீட்டுக்கு போகாமல் ராஜ அரண்மனையின் வாசலில் அங்கே போர் சேவர்கள் இருக்கிறவங்களோட போய் படுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்கிறது. இப்போ ராஜாவுக்கு இது அறிவிக்கப்படுகிறது. ராஜா உடனே மறுநாள் கூப்பிட்டு கேட்குறாப்புல, என்னப்பா உரியா, நீ வீட்டுக்கு போகலையா, பயணத்துலேருந்து வந்த, வீட்டுக்கு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவனை, இவ்வளோ தூரம் வந்துட்ட, வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுகிற காரியம். ஏன் அப்படின்னு சொன்னால், தான் செய்த பாவம் அது இப்பொழுது ரிசல்ட்டாக வர இருக்குது. அந்த ரிசல்ட்டை அவன் மேலே கோர்த்து விட்டுறணும் அப்படிங்கிற தீய நிகழ்வை உருவாக்கும் விதமாக, அதாவது தவறு செய்கிறதற்கு, தான் செஞ்ச தவறை மறைக்கிறதற்கு, அந்த சின்ன தவறை பெரிய தவறாக மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தவறான திட்டத்தோடு அவன் செயல்படுகிறவனா, இவனை கஷ்டப்படுத்துகிறவனா, அவனை பாவத்தில் எப்படியாவது விழ வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசித்து உரியா கிட்ட பேசுகிறான். உரியா சொல்கிறான், ராஜா, கர்த்தருடைய பெட்டியும் இஸ்ரவேலர்களும் யூதாவும் கூடாரங்களை தங்கிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நாட்டுக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க நம்ம மக்கள்லாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வீட்டுக்கு வந்து உட்காந்து சாப்பிட்டு குடித்து, இல்லை நான் வந்து தேவையில்லாமல் என் மனைவி கூட நான் போய் இசைந்திருப்பதற்கு இது காலமா அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவர் மீதும் அவனுடைய ராஜாவின் மீதும் ஆணையிடுகிறவனாய் காணப்பட்டான். இதை பார்த்தோன்னே ராஜா முடிவு பண்ணிட்டான், இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, இவனை என்ன செய்ய அப்படின்னு சொல்லி யோசித்து அவன் சொன்ன வார்த்தையில் மத்திய வார்த்தையை பிடிச்சிக்கிட்டான். புசிக்கிறதுக்கு கூப்பிட்டா பிரயோஜனம் இல்லை, குடிக்கிறதுக்குன்னு கூப்பிட்டா அவனை குடிக்க உட்கார வச்சு அவனை எப்படி ஆகிலும் அவனை என்ன செஞ்சிடணும், இன்றைக்கி வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்க அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். நல்லா குடித்து வெறிச்சதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லி அவனை வீட்டுக்கு போகிறதுக்கு அனுப்பினான். ஆனால் உரியா அந்த குடித்த நேரத்துலையும் வெறிக்க பண்ணின நேரத்துலையும் அவன் தன்னுடைய திட்டத்தை, தரிசனத்தை தெளிவாக அறிந்தவனாய் காணப்பட்டான். வீட்டுக்கு போகாமல் மீண்டும் அவன் தன் ஆண்டவனின் சேவகரோடு அவன் அங்கே படுக்கையில் இருந்தான் என்று வேதாகமம் கற்றுத்தருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காலைமே தாவீது யோவாவுக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறார். காலையிலே எழுதுகிறாப்புல எழுதி உரியாவின் கையிலே கொடுத்து அனுப்புகிறார். யாரை போட்டு தள்ளணுமோ அவங்க கையிலேயே அவனுக்குரிய லெட்டரை கொடுத்து அனுப்புகிறார். உரியாவின் கையில் என்ன கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொன்னால், இந்த நிருபத்தை கொண்டு வருகிற இவனை, சண்டை எங்கே மும்முரமாக இருக்கோ அந்த இடத்துல இவனை கொண்டு போய் நிறுத்து. அப்போ உரியா சண்டை போடுறதுக்கு அவன் ஏறி போவான். அவன் ஏறி போகும்போது அவன் வெட்டுண்டு சாகும்படியாக அவனை விட்டுட்டு எல்லாரும் பின்வாங்குங்கள். பாருங்கள், முன்னால் போங்கன்னு சொல்ல வேண்டிய ராஜா அவன் செஞ்ச பாவத்தினால ஜனங்களை பின்வாங்க செய்கிறவனாய் மாறினான். ஒருத்தருடைய தவறு ஒரு சமுதாயத்தின் தவறாய் மாற்றப்படுகிறது என்பதை நாம் இங்கே காண முடியும். பின்வாங்கினதுனால உரியாவை என்ன செஞ்சிடறாங்க, பட்டயத்தினால் கொன்னுடுறாங்க. உரியா பட்டயத்தினால் வீழ்த்தப்பட்டான் என்பதை அறிந்த யோவா அங்கே
ராஜாவுக்கு அனுப்ப வேண்டிய காரியம் என்னென்னா, ஐயா நீர் சொன்ன மாதிரி அந்த நிரபராதியை நாங்கள் கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லி இவர் இங்கேருந்து லெட்ரு அனுப்புகிறார். இவர் இங்கேருந்து தகவல் சொல்லி அனுப்புகிறார். நிரபராதியை நம்ம கொல்றோமேங்கிற உணர்வு தாவீதின் இடத்துல கொஞ்சமேனும் வரலை. அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால், அங்கே தனக்கு வந்து தகவல் கொடுக்குறவன்ட்ட சொல்கிறான், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைப்பா, பட்டயம் ஒரு நேரத்தில் ஒருத்தனை பச்சிக்கும், இன்னொரு நேரம் இன்னொருத்தனை பச்சிக்கும், இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி அங்கே தான் செய்த பாவத்தை அவன் சரி செய்கிறவனாய், அல்லது தான் செய்த அந்த தவறை சரிதான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறவனாய் மாறி போயிருந்தான். இங்கே சம்பவத்தில் கவனிக்கிறோம். 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், உரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்ட போது அவள் தன் நாயகனுக்காக இலவு கொண்டாடினா. ஊர் மெப்புக்கு அவள் உட்கார்ந்து என்ன செய்கிறா அப்படின்னு சொன்னால், தான் கணவன் மீது எவ்வளவோ அன்புள்ளவளாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறவளாய் மாறினாள். பத்சேபாள் தான் செஞ்ச பாவத்தை தெரிஞ்சிருந்தும், தவறான உறவு வச்சிருந்தும், இங்கே அவள் நடிக்கிறவளாய் காணப்பட்டாள். தவறான சிந்தை, தவறான கால், தவறான தீமையை நோக்கி ஓடுற அந்த கால் இப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது. 27ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை தன் வீட்டிற்கு அழைத்து அனுப்பி அவளை சேர்த்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை சேர்த்து கொண்ட இந்த காரியத்தை ராஜா, நான் சரியாக செஞ்சிட்டேன் பாரு, ஒரு பராக்கிரமசாலியோட மனைவி, அவள் விதவையாக இருக்க நான் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி ராஜா அங்கே ஒரு மாய்மலத்தை உருவாக்க விரும்பினான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதாய் காணப்பட்டது. ஆண்டவருக்கு நாம் செய்கிறது சரியா தப்பான்னு நல்லா தெரியும். ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாத்தான் அப்படிங்கிற தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு. அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாக இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாக சாகும் அப்படின்னு சொல்லிட்டு நாத்தான் போயிருட்டாரு. ஒருவேளை வேதாகமும் எச்சரிக்கின்ற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நீ தவறான காரியத்திற்கு அல்லது நீங்கள் தவறான காரியத்தை செய்வதற்கு விரைந்தோடும் பொழுது அது உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் பாதிக்கும் என்பதை இந்த 2வது சம்பவம் நமக்கு ரொம்ப தெளிவாக கற்றுத்தருகிறதாய் இருக்கிறது. 3வது நிகழ்வை நம்ம கவனித்து பார்த்தோன்னா, வஞ்சகம் துரோகத்திற்கு துணை நிற்பது தான் ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியமாக காணப்படுகிறது. வஞ்சகம் துரோகத்திற்கு துணை நிற்றல். வஞ்சகமும் துரோகத்துக்கு துணை நிற்றலும் எதனால் வருது அப்படின்னு சொல்லி நம்ம கவனித்து பார்த்தோன்னா, தீங்கு செய்வதற்காக, அதாவது அவங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், வஞ்சகமாக துரோகமாக நம்ம மற்றவங்களுக்கு விரோதமாக செயல்படுறோம் அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் காணப்படுது. மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் இந்த சம்பவம் நமக்கு தெளிவாய் கற்றுத்தரப்பட்டிருக்கு. ஆளுநராக இருக்கின்றவர் பிலாத்துக்கிட்ட போய் ஒரு தீர்ப்பு கேட்கறதுக்காக போய் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. பிலாத்து அங்கே தீர்ப்பு என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க கேட்குற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். அப்போ இவன் அவ்வளோத்தையும் விசாரித்து பார்க்குறான். அவனுக்கு தெளிவாக தெரியுது இயேசு கிறிஸ்து மேலே எந்த ஒரு குற்றமும் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அப்போ அவன் ஒரு கேள்வி கேட்குறான், அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்குறான். அப்போ எல்லாருமா சேர்ந்து சொல்கிறாங்க, சிலுவையில் அறையும் என்று அவர்கள் சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவின் மீது எந்த தவறும் இல்லை. தேசாதிபதி அறிந்திருந்தும் மக்கள் தீமை செய்ய விரைந்து அவங்க தீர்ப்பு கேட்ட பொழுது அவன் அமைதியாக இருந்துட்டான். வேதாகமம் சொல்கிறது, உண்மை தெரிந்து தீமைக்கு துணை நின்றால் தீய நிகழ்வுக்கு நாம் துணை நிற்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். பிலாத்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் எந்த குற்றத்தையும் காண முடியலை. ஆனால் உண்மையை நிராகரித்து அநியாயத்தை அவங்க தேர்வு செய்கிறத பார்த்தும் அவன் அமைதியாயிட்டான். மனிதர்கள் உண்மை அறிந்தும் தீமையை தேர்வு செய்கிறவர்களாக இருக்கலாம். ஏன்னா பாவம் அவங்க மனசை குருடாக்கி விடுகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற உண்மை ஏன் மறுக்கப்படுகிறதுனா, கூட்ட அழுத்தம் ஒரு காரணியாய் காணப்படுகிறது. கூட்ட அழுத்தம்னா என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் சேர்ந்து அவங்க கேட்குறதுனால பிலாத்து யோசிக்கிறார். 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பொறாமையும் அதிகார ஆசையும் தான் ஜனங்களை தூண்டிவிட்டு இப்படி அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறத இந்த பிலாத்து
உணர்ந்து கொள்ளாமல் போனான். ஒருவேளை நாம் கவனிக்க வேண்டிய காரியம், ஏன் பிலாத்து இப்படிலாம் யோசிக்கலை, பிலாத்து என்ன ஏன் இப்படி நடக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கலை அப்படின்னு சொன்னால், அங்கே வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஏரோதியர் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய கூட்டம் நிற்கி எல்லாரும் பேசுகிறதுனால அது பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க கூச்சலிட வச்சுருந்தாங்க. பிலாத்துக்கு முன்னாடி நின்று அவங்க எல்லோரும் கூச்சல் போடுறாங்க. அப்போது அந்த கூச்சல் அவன் இசைந்து அவர்களது விருப்பத்திற்கு கீழ்ப்படுகிறவனாய் மாற்றியது. பெரும்பான்மையாக சொல்கிறதுனால தவறு உண்மையாகி விடாது என்பதை பிலாத்து யோசிக்கலை. 27 அதிகாரம் 24 வசனத்தில் மத்தேயில நம்ம பார்க்கிறோம், அவன் கலகம் அதிகமாகிறதை காக்கிறான், தான் பேசியும் புரோஜனங்களை இல்லைங்கிறத யோசிக்கிறான். உடனடியாக அவன் இந்த வாய்ப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி யோசித்தான். அவன் சொல்கிறான், நான் குற்றமற்றவன். சிலர் அப்படி தான் சொல்லுவாங்க, நான் எந்த தப்பும் செய்யலையே, அவங்க எல்லாரும் செய்ய சொன்னாங்க, அதனால் நான் செஞ்சிட்டேன். தவறு செய்வதற்கு துணை நிற்பது தவறு. இயேசு கிறிஸ்து பாவமற்றவர், அன்பு நிறைந்தவர், சத்தியம் நிறைந்தவர். தீமை செய்யும் இந்த உலகில் நிரபராதி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சும் தன்னை குற்றமற்றவன் என்கின்ற சுயநீதியோடு பிலாத்து காணப்பட்டான். நான் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தீமை செஞ்ச பரபாசை விடுதலை பண்ணி இயேசு கிறிஸ்துவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். உண்மை தெரிஞ்சால் மட்டும் போதாது, அதை ஏற்றுக்கொள்கின்ற இருதயம் நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டும். பிலாத்து என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், உண்மையின் குரவலையை நெறித்தார். உண்மையின் குரவலையை நெறித்தார். அதுக்கு காரியம் என்னென்னா, கூட்டத்தின் சத்தம். எல்லாருமா நின்று கூப்பிடுறாங்க, எல்லாரும் சத்தம் போடுறாங்க, இதனால் நம்ம அமைதியாக போயிடுவோம். ரெண்டாவது மனித பயம். அவங்க எல்லாரும் ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டாங்கன்னா போச்சு அப்படின்னு சொல்லி அவனுடைய மனித பயத்தை அங்கே காட்டுகின்றான். உண்மை அமைதியாக இருந்தாலும் பல நேரங்களிலே பொய் சத்தமாக பரப்பப்படும். உண்மை அமைதியாக இருந்தாலும் பல நேரத்தில் பொய் சத்தமாக பரப்பப்படுகிறது. பிலாத்துவினால் மக்கள் கூட்டத்தில் நம்ம பேசுகிறதுல பிரயோஜனம் இல்லைங்கிறத உணர்ந்து தவறான முடிவுக்கு அது வழிவகுத்தான். பொறுப்பை தவிர்க்கும் மனதோடு பிலாத்து தீர்ப்பு சொன்னான். தவறான முடிவில் பங்கு பெற்றான். அது பாவங்கிறத உணராது இருந்தான். ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தப்பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இந்த பாவம் தான், ஆனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை, அந்த பாவம் எங்கள் மேலே இருக்கட்டும், எங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடியிருப்பவர்கள் தவறான பாதையில் செல்லும் பொழுது அங்கே நியாயாதிபதியாக இருக்கின்றவர்கள் செல்லக்கூடாது என்கின்ற திட்டத்தை அவங்க உணரலை. வேதாகமம் ரொம்ப தெளிவாக நமக்கு எச்சரிக்கிற காரியம் அதுதான். என்ன அப்படின்னு சொன்னால், தவறான பாதையில் கூட்டம் சென்றாலும் கர்த்தருக்காக கூட்டப்பட்டவர்கள் அந்த தவறான பாதையில் பயணிக்கக்கூடாது. மூன்றாவது நிகழ்வு என்ன தெரியுமா? பிலாத்து செஞ்ச காரியம், நிரபராதின்னு தெரியும், அநியாயம்னு தெரியும், ஆனால் அதை செய்தார். அநேக சூழ்நிலையில் சமுதாயத்தில் நல்லவர்கள் மீது அநியாயம் சூட்டப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். யோவான் என்பவர்களுடைய நற்செய்தி நூல் 15 அதிகாரம் 25 வசனத்தில் கவனித்து பார்த்தோன்னா, முகாந்தாரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று சொன்னார். முகாந்தாரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள். அவங்க பகைக்கிறதுக்கான முகாந்தாரம் என்ன? இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? நோயாளிகளை குணமாக்கினார், பாவிகளை நேசித்தார், சத்தியத்தை சத்தியமாக போதித்தார். இதனால் வேதபாரகருக்கு அது பிரச்சனையாக தெரிஞ்சிச்சு. அவ்வளோ நேரம் இருந்துக்கிட்டு இருந்த பரிசேயருக்கு சதுசேயருக்கு அது பிரச்சனையாக தெரிஞ்சிச்சு. அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாம் இவ்வளோ நாளும் ஜனங்களுக்கு நாம் போதிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நேராக இவர் அநேக உண்மைகளை சொல்கிறார், அப்போ இவர் இருந்தாச்சுன்னா நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி யோசித்து இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவங்க செயல்பட்டாலும் அது வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக ஜனங்களை முன்னிறுத்துகிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஜனங்களோ தாங்க தான் பெற்றுக்கொண்டவங்கிறத மறந்து போய் அன்புக்கு பதிலாக கிறிஸ்துவை வெறுக்கின்றவர்களாக மாறினார்கள். நீதிக்காக துன்பத்தை சகித்தார் என்பதை இந்த பகுதியில் நம்மால் காண முடியும். இயேசு கிறிஸ்து நீதிக்காக துன்பத்தை சகித்தார் என்று வேதாகமம் மிகவும் தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிறது. கோபம், பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் வரும்போது நாம்
இது பாவம்தான், இது தப்பு தாங்கிறத புரிந்து கொள்கிறோமா? தவறான எண்ணங்களை சிந்திக்காமல் திருத்த முயற்சி செய்கிறோமா? நம்ம சிந்திக்கிறது தப்புங்கிற உணர்வு வரும்பொழுது அதை நாம் விட்டு விடுகிறோமா? சில நேரத்தில் கோப உணர்ச்சியில் முடிவு எடுத்திருக்கிறோமா? கோப உணர்ச்சியில் பிலாத்து முடிவு எடுக்கிறார். என்ன, தான் இவ்வளோ பிரயாசப்பட்டுட்டு இருக்கோம், ஒரு பையன் நம்ம சொல்கிறது கேட்கறது இல்லை, நமக்கு என்ன, எவன் எக்கேடு கெட்டு போனால் என்ன, இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது, போட்டோம் அவரை அடித்து தூக்கு அப்படின்னு சொல்லி கோப உணர்ச்சியிலே முடிவு எடுக்கின்றார். வேதாகமம் கற்றுத்தருகிற காரியம், உதவி செய்ய, மன்னிக்க, அன்பு காட்ட விரைந்து செல்கிறோமா? அல்லது நம்முடைய கால்கள் ஆண்டவர் அருவருக்கின்றபடி சண்டை செய்வதற்கு, வஞ்சகம் பேசுவதற்கு ஊடுருவி செல்கிறோமா? ஆண்டவரே, நாங்கள் பிறருக்கு கெடுதல் செய்யாதவர்களாய், நன்மை செய்ய மந்தமில்லாதவர்களாய், தீமைக்கு விரையாதவர்களாய் நீர் எங்களை வழிநடத்தும் என்று அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நன்மையினாலே நம்மை நிரப்புவாராக. ஆமென்.